நான் என்ன தெளிவாக சொல்கிறேன் சார், ஒருத்தர் சொல்லி இந்த படத்தை எதுவும் அடிக்க முடியாது சார். கூலினுடைய மெகா ஹிட் வந்து இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் இந்த ஹையஸ்ட் கலெக்ஷன். நல்ல கதையும் கண்டிப்பாக நல்ல இயக்குனரும் நல்ல தேர்வு கிடைச்சால் ரெண்டு பேரும் ஒன்றா படம் பண்ணணும்னு ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து சொன்னாங்க. 40 வருடங்களுக்கு பிறகு இப்போ அது பழிக்க போகுது. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறாரு. சாரோட சேர்ந்து கமல் உள்ளே வர்றாரு. கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் வந்து பிரமாதமான ஸ்கிரிப்டாக உருவாக்கியிருக்கு. 2 வில்லன்களை பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு தெரிக்க போகுதுன்றதை எல்லாரும் மாதிரியும் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஷூட்டிங் ஆரம்பித்து 2027 அந்த படம் ரிலீஸ் ஆகும். மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சொல்லியிருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லியிருந்தீங்களோ அதை ப்ரொஃபஷனலாகவே எல்லாருமே அஃபிஷியலாக வெளில வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த கதை என்ன கதை, எவ்வளோ கோடி பட்ஜெட்டில் வெளியாக போகுது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த மேஜிக் வந்து நடந்தது சார்? ஃபஸ்ட்டு கூலி படத்தினுடைய அந்த ரிவ்யூக்கும் இந்த கலெக்ஷனுக்குள்ளேயே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய அந்த கூலி படத்தை ஆரம்பத்துலேருந்து அடிக்கணும்னு சொல்லி டே ஒன்லேருந்தே நிறைய பேர் அடிச்சிட்ருக்காங்க. இதற்கு முன்னாடியே என்ன காரணம்னு கேட்டால், இதுக்கு டோட்டலாக வந்து பிஸ்னஸே கிட்டத்தட்ட 550 வரைக்குமே உங்களுக்கு பிஸ்னஸ் ஹெவியாக போச்சு. ஸோ அதனுடைய என்னடா நம்மளுடைய ஆக்டர்ஸுடைய தான் பெஞ்ச் மார்க்காக இருக்கணும்னு சொல்லி சில ரசிகர்களுடைய மனக்குமரங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா உலக அளவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வசூல். ஸோ முன்பதிவிலே 100 கோடி மேலே கிராஸ் ஆச்சு. இது யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் இருக்குன்னு சொல்லி. அது போகனா ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸு. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்த உடனே ரிவ்யூ பண்ணுறாங்க, படம் சரியில்லை, மொக்க படம் அப்படி இப்படின்னு. அதில் சில ரஜினி சார் லாக் பண்ணிட்டாங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் பேசிட்டு நல்ல ஒப்பீனியன் சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ள குறுக்கு வந்து படம் நல்ல மொக்க படங்க நல்லா யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லி திடீர்னு ஓடுறாங்க. இதில் வந்து ரஜினி சார் ஒருத்தர் லாக் பண்ணிட்டார். இங்கே வா, நீ என்னன்னாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை, படம் மொக்க படமா நல்லா இல்லையா பேசுவோம், படம் பார்த்தியா நான் கேள்வி வைக்கிறேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்ட ஒன்று துண்டாகன்னு ஓட்டு அப்படி பார்த்து. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, கூலி படத்தை எடுத்தோன்னே டே ஒன்லேயே அடித்து அதை காலி பண்ணணுங்கிற அளவுக்கு சில ரசிகர்களுடைய அந்த மனக்குமுறல் தெரிஞ்சுது நமக்கு. அதை பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருடைய குரலில் வந்து இந்த படம் மொக்க படம் சரி இருக்காதுன்னு சொல்லி மக்கள் யாரும் ரசிகர்கள் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை கிடையாது உங்களுக்கு. இதுவே ஒரு பாசிட்டிவ்னா ரிவ்யூவாக மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இப்படி என்ன தான் அந்த படத்தில் சொல்லி போகக்கூடாதவங்களாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 4 நாள் கலெக்ஷனே 404 கோடியை சன் பிக்சர் டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு மண்டே 5-6 நாளும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போவே 500 கோடிக்கு மேலே கிராஸ் ஆனதாக ஒரு தகவல். இன்னும் ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா 600 கோடியை கிராஸ் பண்ணி ஜெயிலரை இதை கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு ஒரு வசூல் இப்போ போய்கிட்டு இருக்கு. நான் வந்து ரசிகர்களை பற்றி மட்டும் என்னென்னா, தேவையில்லாதவர்கள் சொல்லி அவங்க விரும்புகிற ஒருத்தரை வந்து பழி வாங்குறான்னு தான் எனக்கு தோணுது. பரவாயில்ல, அவங்க ரூட்லேயே விட்டுருவோம் நமக்கு. அதை இன்றைக்கி கூலியினுடைய வேல்யூ உலக திரையரங்கமே உலக நடிகர் இண்டஸ்ட்ரி பிரமிச்சு போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அது பிளாக் பஸ்டராக வந்து வசூல் ரீதியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. நான் என்ன தெளிவாக சொல்கிறேன் சார், ஒருத்தர் சொல்லி இந்த படத்தை எதுவும் அடிக்க முடியாது சார். கூலினுடைய மெகா ஹிட் வந்து இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் இந்த ஹையஸ்ட் கலெக்ஷன். உங்களுக்கு USA, UK, ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா கூட எடுத்தீங்களேன், மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன். ஸோ இந்தளவுக்கு மெகா பஸ்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ட்விட்டர்லேயும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பட் மக்கள் அதை நம்புறது தயாராக இல்லை. இந்த படத்தினுடைய வெற்றியை தடுக்க யாருனாலையும் முடியல. மிகப்பெரிய வசூல் மலையில் டே பை டே போய்கிட்டு ஏறிக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு. 7th டே இன்றைக்கி. நாளைக்கு வரைக்குமே சென்னையில் நிறைய தேட்டரில் மால்லாம் சக்கப்போடு போட்டிருக்குங்க. சிங்கிள் தேட்டரில் மட்டும் கொஞ்சம் அப்படி 80% ஃபுல்லாக 90% போயிட்டுருக்க தவிர, இந்த ஹையஸ்ட் மால்லாம் பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ் வசூல் ரீதியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. தடுக்கவே முடியல. இதில் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம், திருச்சி ஸ்ரீதரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி யார் தடுக்க முடியாது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லை தியேட்டர் ஓனரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இதுக்கிடையில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, வார் 2 வந்து இந்த படத்தை அடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த படம் இப்போ இருக்கிற திசையே காண போயிடுச்சு உங்களுக்கு. ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப், மிகப்பெரிய தோல்வி படமாக வார் 2 அமைஞ்சிருச்சு. அந்த ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு மேலே லாஸுங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. இது வரைக்குமே ஒரு 130 கோடி தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் இது. ஜூனியர் NTRக்கு இந்த படம் வந்து இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சா, அதோட மோசமான ஒரு ஃப்ளாப் இந்த படம். டோட்டல் நம்ம ஃப்ளாப்புங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர்கள் யோசித்துருக்கலாம், இவ்வளோ ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக ஒரு ரஜினி படம் வரும்போது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் மேபி எது தலையெழுத்து மாற்ற முடியாது. என்னோட கலெக்ஷன் அடிச்சு நம்பர் 1 போயிட்டுருக்கலாம். இப்போ அந்த மேட்டரை விடுவோம். நமக்கு இதற்கிடையில் இன்னும் மேற்கொண்டு ஒரு கலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து சன் பிக்சர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க.
காரணம் கேட்டிங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக பேசப்பட்டுச்சு. ஏன்னா பிலோ 18 யாரும் போக முடியலன்ற வருத்தம் அவங்களுடைய குமுறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. சன் பிக்சர்ஸ் நேரடியாக போய் பேசினாங்களா, நீங்கள் எங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபேமிலியோடு போய் கலாநிதி மாறனை பார்த்து பேசியிருக்காங்க. அதனுடைய நோக்கமாக கலாநிதி மாறன் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ரீசன் இந்த படத்துக்கு எனக்கு ஏஐ எடுத்துகிட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனுடைய விஷயம் இப்போ போய்கிட்டு இருக்கு. மேபி ஒருவேளை யூஏ வந்து கொடுக்கப்பட்டால் இதனுடைய கலெக்ஷன்ஸ் இன்னும் ஹெவியாக அப்புறம் இந்த 1000 கோடிங்கிற ஒரு மேட்ருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அடித்து தூள் பண்ணிட்டு போயிடும். நமக்கு 1000 கோடி தான் கண்டிப்பாக தாண்டும். பார்ப்போம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது. இது மேபி ஒரு ஏ எடுத்துகிட்டு யூஏ தருவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ கூலியினுடைய அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது தான் இந்த தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சார். இப்போ பாலிவுட் நிலைமை என்ன சார்? பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடியிலேருந்து அதோடைய வசூல் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அது கூலியோட நிலவரம் எப்படி சார்? 7 கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. தியேட்டர் கிடைக்கல. நிறைய மால் தியேட்டருக்குன்னு அவாய்ட் பண்ணாங்க. அங்கே வார் 2 தான் மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விட்டுருங்க கூலி ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஹைப் மேலே ஏறும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை ரஜினி சாரே சொல்லிட்டார். நார்த்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, படம் போகுன்னு சொல்லிடுறேன். அவர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டு, படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக போகும், இதை பற்றி கவலைப்படாதீங்க லோகேஷ்ட தெளிவாக சொல்லியிருக்கார். இன்றைக்கி லோகேஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவர் இப்போ இங்கே இந்தியாவில் ஃபாரின் தாய்லாந்தில் போய் இருக்கார், திரும்பி வர்றாரு. இப்போ வார் 2னுடைய மிக மோசமான ஒரு தோல்வியை ஹிந்தி திரையிலும் இது வரைக்கும் பார்க்கலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது கூலியினுடைய தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே வசூல் அப்படியே ஏறி கிட்டத்தட்ட இப்போ 20 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி போயிட்டுருக்குது. இன்னும் மேற்கொண்டு வேறு எந்த படமே கிடையாது. இப்போ இதுதான் இந்த படத்தினுடைய இன்ன கலெக்ஷன் அதிகமாகும் நார்த்தில் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுருக்கு. அதனால தான் சொன்னேன் இன்னொரு 1 or 2 டேஸில் கிட்டத்தட்ட 600 கோடியை தாண்டும் கூலி அப்படின்னு. இதற்கில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் ஹாலிவுட்டில் வெப்பன்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இப்போது சமீபத்தில், லாஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் பேக். அந்த படம் நல்ல எதிர்பார்க்கப்பட்ட படம். கூலியை வந்து ஏன்னா அங்கே கூலி டாக் ரொம்ப ஓவராக இருக்குது உங்களுக்கு. அதை தாண்டி வெப்பன்ஸ் போன்ஸில் எதிர்பார்த்தாங்க. வெப்பன்ஸுக்கு ரிசல்ட் வரல. கூலி தான் நம்பர் 1 இப்போ இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. வெப்பன்ஸு செகண்ட் பொசிஷனில் தான் இப்போ இருக்குது. ஸோ ஓவரால் மொத்தத்தில் இந்த கூலியினுடைய எதிர்பார்ப்பு எகிர வச்சு கலெக்ஷனில் அடித்து தூள் பண்ணிகிட்டு இருக்கு சார். இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த காம்போ, ரஜினி கமல் காம்போ, இது எப்படி சாத்தியமாயிடுச்சு? எப்போ பாசிபிலிட்டி ஆச்சு? இப்போ அதோட நிலவரம் என்ன சார்? நல்ல நிலவரம் தான் சார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மீண்டும் லோகேஷ் சார் ரஜினி சார் பார்ப்பாரா, படம் பண்ணுவார்னு கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக ரஜினி சார் லோகேஷ் சார் படம் பண்ணுவார்னு சொன்னேன். அது இப்போ இம்மிடியட்டாக அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாகவே லோகேஷ் வந்து ரஜினி சாரை பார்த்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அது லோகேஷ் சொன்னார், ரஜினி சார் சொன்னாங்க. அந்த கதை தான் இப்போ மீண்டும் ரஜினியை வச்சு எடுக்கிறதா ஒரு முடிவு பண்ணி ட்ராவல் ஆகுது. இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போது. அதில் கமலஹாசனும் உள்ளுக்குள்ளே வர்றார். அதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஏன்னா இந்த கேமியோ ரோல்லையே அமீர்கான் ரோல்லையே முதல்ல கமலஹாசன் தான் வருவார் அப்படின்றதுக்கு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி இந்த ரஜினி அவர்கள் சொன்னாங்க. இப்போது ரஜினியும் கமலும் மீண்டும் சேர்ந்து நடிப்பார்களா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 46 வருடங்களாக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். நல்ல கதையும் கண்டிப்பாக நல்ல இயக்குனரும் நல்ல தேர்வு கிடைச்சால் 2 பேரும் ஒன்றா படம் பண்ணணும்னு ரஜினி சாரும் கமலும் சேர்ந்து சொன்னாங்க. 40 வருடங்களுக்கு பிறகு இப்போ அது பழிக்க போது. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறாரு. அவர் சொன்ன ஸ்கிரிப்ட் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சு போன ஸ்கிரிப்ட். மோஸ்ட்லி வில்லன் இமேஜ் உள்ளது. இல்லை கமலஹாசனும் ரஜினியுமே அந்த வில்லன் இமேஜில் தான் வர்றாங்க 2 பேருமே. ஸோ ரஜினி சார் எப்படி வில்லனில் தூக்கி சாப்பிட்டு போவாரோ கிட்டத்தட்ட கமலஹாசன் அவர்களும் குறை சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே நிறைய படங்கள் வில்லனாக பண்ணியிருக்கார். பழைய படங்களை பட்டிக்காட் ராஜான்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா வில்லனாக வருவார். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு தசாவதாரம் அதெல்லாம் அந்த வில்லன் வந்து கலக்கியிருப்பார் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த 2 ரஜினி சாரும் கமல் சாரும் இணையும் போது அந்த ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்கும், இந்த வில்லன் இமேஜ் எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு கற்பனை பண்ணி பார்த்தோம்னா உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு இருக்குன்றதான் கன்ஃபார்மு. கடைசியாக வந்து 85 வந்து கிரஃப்தார்னு ஒரு படம் பண்ணாங்க. அது வந்து ஹிந்தி படம். தமிழில் ஒரு 16 படம் பண்ணாங்க. இதற்கு முன்னாடியே ரஜினியும் கமலும் சேர்ந்து வில்லனாக ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படம், அது வில்லனாக தான் 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு பிறகு அவர்கள் வந்து வேணான்னு சொல்லி பிரிஞ்சது. இப்போ சேர போகிறாங்க. இப்போ இந்த படம் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்க, எப்போ எடுக்க போகிறாங்க, லோகேஷ் எப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறாரு சார்? லோகேஷ் இப்போ வந்து அருண் மாத்தேஸ் டைரக்ஷனில் ஒரு படம் ஹீரோ பண்ண போகிறார் சார். அது அனைமா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒன்லி 2 months டூரேஷன் தான். இது டிசம்பரோட வந்து ஜெயிலர் 2 முடிச்சுட்டு ரஜினி சார் வர்றார். கமலும் இப்போ வந்து இது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் கமலுடைய ஓன் பேனரும் ரெட் ஜெயிண்டும் சேர்ந்து தான் படம் பண்ண போகிறதா ஒரு தகவல். கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே பட்ஜெட்.
ஏன்னா அந்த பட்ஜெட் இருந்தால் தான் இவர் 2 பேரையும் வச்சுட்டு ஸோ மிக பிரம்மாண்டமான படத்தை கொடுக்க முடியும். சம்பளமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி கிட்ட வந்து நெருங்கும் டைரக்டருக்கு, ரஜினி சாருக்கு, கமல் டைரக்டர் 3 பேரும் சேர்ந்து. ஸோ இது வந்து ஜனவரிக்கு மேலே ஷூட்டிங் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவர் இந்த ஹீரோவா லோகேஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த டிஸ்கஷனில் உட்கார போகிறாங்க. ஸோ ரஜினி சார் வரப்போகிறாரு. இந்த கதை எல்லா பேரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு கதையாக இருக்கும். கூலியில் வந்து எப்படி ஒரு சின்ன மைனஸ் வந்து லோகேஷ்க்கு இருந்துச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த கதையை செதுக்கியிருக்கார். ஆல்ரெடி எல்லாமே ஃபைனலான ஒரு கதை. திரும்பி உட்கார போகிறார். திரும்பி ஒரு 2 மாதம் உட்கார போகிறாரா, உட்காந்து ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டு பவுண்டட் ஸ்கிரிப்டை ரஜினிட்டு கமல்கிட்ட தரப்போகிறதா ஒரு தகவல். இவர்த்தையும் எல்லாம் ஓகேன்னு நெக்ஸ்ட் பிப்ரவரி மார்ச்சில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. 2027 ஓப்பனிங்கில் படம் ரிலீஸ் ஆகும் சார். சரி, ஓகே சார். இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி வேல்ஸ் தானே சார் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை, வேல்ஸ் வந்து ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷங்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் பண்ணலான்ற ஒரு நெருக்கம் இருக்கும்போது சமீபத்தில் கூட ரொம்ப நெருக்கமாக வந்தது. ஸோ ரஜினி சார் சோலோ ஹீரோவாக வேல்ஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பொசிஷன் வந்தது. அது சில காரணங்களால் அது கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. இந்த படமும் அவர்களுக்கு வந்து பணத்தை பற்றி கவலை இல்லை. வேல்ஸுக்கு எவ்வளோ பட்ஜெட்னாலும் பரவாயில்லன்றாங்க. பட் ஏதோ ஒரு காரணம் அந்த வேல்ஸுக்கு வந்து இந்த படம் தள்ளிட்டு போகுது. ஏன்னா இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த கமலுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ரஜினி ஹீரோ அண்ட் லோகேஷ் டைரக்ஷனில் ஒரு படம் ப்ராசஸ் ஆச்சு. அது சில காரணங்களால் தவிர்க்க முடியல. ஸோ அது கோ ப்ரொடியூசர் 2-3 பேர் உள்ளே வரும்போது அதை ரஜினி சார் வந்து லைக் பண்ணலை. சோலோவாக கமல் நீ பண்ணுன்றது மாதிரி சொன்னாங்க. இப்போ அதற்குள்ளே போனதுனால தான் அந்த படம் பண்ண முடியல. அதற்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து விக்ரம் வந்து கமல் பண்ணார். அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர்னு தெரியும். இப்போது ஸோ கமலுடைய ஓன் பேனரில் நம்ம ரஜினி சார் ஹீரோ நடித்து லோகேஷ் பண்ணுறாங்க. வேல்ஸுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி மேபி ஸோ அடுத்த வாய்ப்புகள் போனாலும் போகலாம். பட் இப்போதைக்கு இல்லை. இதில் அனிருத் இருக்காரா சார்? அனிருத் இல்லாமல் படமே கிடையாது சார். ஏன்னா ரஜினி சாருக்கும் போது அந்த ஒரு சாங்கும் சரி பிஜிஎம்மும் சரி, கூலியினுடைய சாங் எந்தளவுக்கு ஹைப்பு எந்தளவுக்கு பிஜிஎம்ங்கிறது தெரியும். ஸோ இதுலேயும் மணி காம்போ தான். லோகேஷ் அதே சேம் கேமராமேன், எடிட்டர், எவ்ரி திங், அன்பரி மாஸ்டர், சாண்டி மாஸ்டர் இன்க்ளூடிங் எல்லாமே கூலியில் இருந்த அத்தனை டெக்னீஷியனுமே இதில் இருக்காங்க. ஓகேங்களா. கமலுக்கு வந்து விக்ரம் அன்பரி தான் பண்ணார். அன்பரி டைரக்ஷனில் கமல் ஹீரோ படம் பண்ண போகிறார் இப்போ. ஸோ அந்த பேக்கேஜ் தான் டோட்டல். அந்த காம்போ தான் ரஜினி சாரோட சேர்ந்து கமல் உள்ளே வர்றாரு. கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் வந்து பிரமாதமான ஸ்கிரிப்டாக உருவாக்கியிருக்கு. 2 வில்லன்களை பார்க்க போகிறோம். எந்தளவுக்கு தெரிக்க போகுதுன்றத எல்லாரும் மாதிரியும் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஷூட்டிங் ஆரம்பித்து 2027 அந்த படம் ரிலீஸ் ஆகும். கைதி 2 என்ன சார் ஆச்சு? கைதி 2 வந்து ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு சார். முடிஞ்ச எவ்ரிதிங் ஷூட்டிங் பண்ணலாம் போது அந்த படத்துக்கு எப்போயுமே கொஞ்சம் நேரத்தில் ஒரு ட்ராபேக் வந்துக்கிட்டே இருக்குது. கைதி 2 ஆரம்பிக்கலாங்கும் போது தான் மாஸ்டர் படம் லியோவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பிரேக் ஆச்சு. அது முடித்த உடனே பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா இந்த கமல் விக்ரம் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது கைதி 2 பண்ண முடியல. சரி, கூலி முடிச்சுட்டு பண்ணலான் இருந்தாங்க. ஜனவரி மாதம் கைதி 2 படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதா கன்ஃபார்ம் ஆச்சு. எவ்ரிதிங் எல்லாமே ஓகே. சம்பளமும் அதில் கிட்டத்தட்ட லோகேஷ் வந்து 75 கோடி ரூபா பேசப்பட்டிருக்கு. எல்லாமே முடிஞ்சு பட்ஜெட் ஏறுது. பட்ஜெட் கிட்டத்தட்ட 175 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட். அது போடலாம், அது வந்து ஆரம்பிக்கலாங்கும் போது இப்போது திரும்பி ரஜினி சார், கமல், லோகேஷ் அந்த காம்போ இணையுது. இது முடிச்சுட்டு தான் கைதி வரும். அப்படி பார்த்தோம்னா 2027 தான் கைதி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். கைதி 2. ஓகே சார், நீங்கள் சொன்ன அப்டேட் எல்லாமே நிஜமாகவே புதுசாக இருக்குது. இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் யார் யாரெல்லாம் இதில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி சார்.